அனைவருக்கும் வணக்கம். தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் கோரப்பட்டுள்ள தேசிய உற்பத்தி திறன் விருது என்ற அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக எல்லாம் போட்டியிடுவதற்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த விண்ணப்ப படிவத்திலே 8வது கேள்வி ஒரு பெறுபேறுகளை மையமாக வைத்து கேட்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே 7 வகையான வினாக்களிலும் 7 வகையான விடயங்கள் தொடர்பாக உங்களிடம் வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது. என்னென்ன செயற்பாடுகளை செயற்படுத்தியிருந்தீர்கள், என்னென்ன முறைகளை கையாண்டிருந்தீர்கள், என்னென்ன பிரச்சனைகளை தீர்த்து கொண்டீர்கள் என்ற விடயங்களை கேட்கப்பட்டிருந்தது. அந்த 7 வகையான அந்த தலையங்கத்தினுடையதுமான ஒட்டுமொத்தமாக பெறுபேறு என்ன, மதிப்பீடு செய்திருந்தீர்களா என்பதை மையமாக வைத்துத்தான் 8வது வினா. இப்போ ஒவ்வொரு வினாக்களுக்கும் அதனுடைய பெறுபேறு எவ்வாறு நீங்கள் மதிப்பிட்டீர்கள் என்று குறிப்பிட வேண்டும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வினாக்களுக்கும் நீங்கள் மதிப்பீடு சொல்லும் பொழுது அதனுடைய குறிகாட்டி கேபிஐ கட்டாயம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இப்போ கேபிஐ பயன்படுத்தப்படாத விடத்து நீங்கள் வழங்கப்படுற விடைகள் முழுமையான விடைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்குரியான அந்த மாதிரி படிவம் கூட அட்டவணை இந்த வினாக்கத்திலே இல்லை இந்த படிவத்திலே வழங்கப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தமாக ஒவ்வொரு வினாக்களுக்கும் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும், என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்றதான ஒரு மாதிரி விடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு அந்த வினாக்களுக்கு விடையளிக்க தொடர்பான விடயங்களை இங்கே சிறப்பாக செய்து கொள்ளலாம். வினாக்களுக்கு போவோம். இப்பொழுது நாங்கள் 8வது பிரிவுக்கு வந்திருக்கின்றோம். 8வது பிரிவிலே முதலாவது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியோரின் எண்ணிக்கையை மட்டும் குறிப்பிடுதல் போதுமானது. இந்த சாதாரண தர பரீட்சை என்று மட்டுமல்ல அல்ல, நீங்கள் காப்போத சாதாரண தரம், உயர்தரம், ஆண்டு 5 புலமை பரிசில் பரீட்சை என்ற விடயங்களை இங்கே குறிப்பிட வேணும். அதாவது 23, 24, 25 குறிப்பிட வேணும். நீங்கள் அந்த எண்ணிக்கையையும் அதில் சித்தி அடைந்தோர் எண்ணிக்கையையும் அடுத்ததாக சதவீதத்திலையும் குறிப்பிட்டால் போதுமானது. பொதுவாக தரம் ஆண்டு 5 புலமை பரிசில் பரீட்சையை பொறுத்தளவில் அந்த வெட்டுப்புள்ளி அல்ல, சித்தி புள்ளி, அதாவது 70 புள்ளிகள் தான் சித்தி அடைகின்ற புள்ளிகள். அதற்கு மேல் பெற்றவர்களுடைய சதவீதத்தை நீங்கள் போட்டால் போதுமானது. இதற்காக 30 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. சில பாடசாலைகளிலே தரம் 5 வரை தான் வகுப்புகள் உள்ளன. அதற்கு மேலுள்ள இந்த விடயங்களுக்குரிய புள்ளிகள் இழக்கப்படுமா என்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 30 புள்ளிகளும் அந்த தரம் 5க்குரியதான விடயத்துக்கே வழங்கப்படும். சில பாடசாலை தரம் 5 இருந்து சாதாரண தரம் வரையில் இருப்பார்களாக இருந்தால் ஒவ்வொரு விடயத்துக்கும் 15 புள்ளிகள் வீதம் 30 புள்ளிகளும் வழங்கப்படும். அல்லது போனால் சில பாடசாலைகளில் காப்போத சாதாரண தரமும் உயர்தரம் மட்டும்தான் இருக்கின்ற என்று சொன்னால் அந்த 2 விடயத்துக்கும் சேர்த்து வழங்கப்படுமே தவிர அங்கால இந்த இதுக்குரிய புலமை பரிசிலுக்குரியதான அந்த புள்ளிகள் வழங்கப்பட மாட்டோம். நேரடியாக ஒவ்வொன்றுக்கும் 15 புள்ளிகளாக 30 புள்ளிகளும் முழுமையாக வழங்கப்படும். நீங்கள் இது உங்களுடையதான அந்த தரவுகளை நேரடியாக வழங்கி கொள்ள முடியும். 2வது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களில் பல்கலைக்கழகம் பிரவேசிப்பதற்கு தகமை பெற்றோர், அதாவது பல்கலைக்கழகத்துக்கு பிரவேசித்தோர் அல்ல, பிரவேசிப்பதற்காக தகமை பெற்றோர். தகமை பெற்றோர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், 3 பாடம் சித்தி அடைந்த மாணவர்கள் அவர்களெல்லாம் தகமை பெற்ற மாணவர்களாக இருப்பார்கள். அதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தரவின் அடிப்படையில் நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் தரவின் மேலே போட்டு அதுக்குரிய சதவீதத்தை நீங்கள் இங்கே குறிப்பிட்டால் போதுமானது. சில பாடசாலைகளிலே சாதாரண தரம் வரையில் அல்லது போனால் தரம் 5 வரையில் மட்டும்தான் இருப்பார்களே, ஆனால் இந்த கேள்வி அவர்களுக்கு பொருத்தமற்றது. இந்த 20 புள்ளிகளும் ஏனையவர்கள் இழக்கப் போவதில்லை. அது ஏதோ ஒரு வினாக்களோடு சேர்த்து இணைத்து வழங்குவார்கள். ஆனாலும் அதை எவ்வாறு வழங்குவது என்ற இறுதி முடிவு தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தால் முடிவெடுக்கப்படும். அநேகமாக இந்த புள்ளிகள் ஏதாவது ஒரு வகையில் கிடைப்பதற்குரியதான முயற்சிகள் இல்லை அதுக்குரியதான செயற்பாடுகள் விளக்கப்படும். அதனால் இந்த தரம் 5 இல்லை ஓயல் வரை உள்ள மாணவர்கள் உள்ள பாடசாலைகள்
இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் மூன்றாவது வினா, பாடசாலையில் உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களில் பல்கலைக்கழக பிரவேச தகமை பெறாதவர்கள், அதாவது ஒரு பாடம் சித்தி, 2 பாடம் சித்தி அல்லது 3 பாடமும் சித்தி அடையாத மாணவர்கள், அதாவது பிரவேசிக்க தகமை பெறாதவர்கள் எவ்வாறு தொழிற்கல்வி, அதாவது அந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் தொழில்சார் கல்விக்கு அவர்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறார்களா, அதாவது அந்த தரவுகள் பாடசாலையில் காணப்படுகின்றதான்னு கேட்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளிலே இப்போ 120 மாணவர்கள் உயர்தரத்தில் தோற்றி இருப்பார்கள். அந்த தோற்றியிருக்கிற மாணவர்களில் உதாரணமாக 70 பேர் அல்ல 30 பேர் பல்கலைக்கழகம் சென்றிருந்தால் மிகுதி மாணவர்களுக்கு இவ்வாறான வழிகாட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கேட்கப்பட்டுள்ளது. அதாவது பல்கலைக்கழக பிரவேசத்தகமை பெறாத மாணவர்களில் ஒரு 50 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தொழிற்கல்விக்கு சென்ற மாணவர்கள் 30 பேரான் இருந்திருப்பார்கள் 2023 ஆண்டு. அது மொத்தமாக எத்தனை சதவீதம் கணிப்பிட்டு போட்டால் போதுமானது. இது உங்களுடைய ஏதாவது முறை தகவல்கள் நீங்கள் திரட்டி அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், அதுக்குரிய ஆதாரங்களையும் வைத்துக்கொள்ளலாம். அதில் 4வது கேள்வி ஆரோக்கியத்தை அதிகரிப்பது, அதாவது இம்ப்ரூவ் ஹெல்த் ஸ்டேட்டஸ், அதாவது விசேடமாக மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் என்ன விசேடமான திட்டம் செய்தீர்கள், அந்த திட்டத்தினால் எவ்வகையான விளைவு வந்தது, இல்லை எவ்வகையான பெறுபேறுகள் கிடைத்தன என்று கேட்கப்பட்டுள்ளது. உதாரணமாக நான் ஒரு சில விடயம் சொல்லியிருக்கிறேன் பாருங்கோ. மாணவர்களை விளையாட்டு செயற்பாட்டில் ஈடுபடுத்துதல், அது ஒரு திட்டமாக கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார். பாடசாலை எல்லாருமே விளையாட்டில் ஈடுபட வேணும் என்ற திட்டம் கொண்டு வந்தால் ஆரம்ப நாட்களில் 87 மாணவர்கள் அந்த திட்டத்தில் ஈடுபட்டார்கள். இப்பொழுது 148 மாணவர்கள் பாருங்கள். அதே மாதிரி ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்காக நிகழ்வுகள், பொது நிகழ்ச்சிகளில் ஆரோக்கியமான பால் வழங்குதல். இப்போ சும்மா கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை போனால் வேறு எந்த பானங்கள் வழங்காமல் இப்போ மில்க் கொடுக்குறாரு. இப்போ மாதம் ஒன்று மாணவர்கள் பெற்றுக்கொள்ளுன்னா பால் லிட்டர் இல்லை, மொத்தமாக மாணவர்களுக்கு எவ்வளோ பால் லிட்டர் கிடைக்குதுன்னு கேட்டால் முதல் அப்பப்போ ஏதாவது சந்தர்ப்பத்தில் வழங்கின அப்படின்னாலும் 85 லிட்டராக நாங்கள் வாங்கினாங்க. இப்பொழுது சராசரியாக ஒரு மாதம் 200 லிட்டர் பால் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்காக வாங்குகின்றோம். அப்போ அதிக பால் கிடைக்கிற அளவு கூடியிருக்கு. அடுத்தது வயதிற்கேற்ப நிறை குறைந்த மாணவர்கள் சத்துணவு வழங்குதல். இப்போ சத்துணவு பெற்றுக்கொண்ட முதல் 64 பேர் வாங்கினார்கள். இப்போ இந்த எண்ணிக்கை 70% குறைந்துள்ளது. ஏன்னா சத்துணவு வழங்க நிறைகள் அதிகரிக்கும். இப்போ அந்த எண்ணிக்கை இப்போ பாதிப்பு குறைந்துள்ளது. இப்போ எவ்வாறு பெர்சன்டேஜிலையும் குறிப்பிடலாம் அல்லது போனால் எண்ணிக்கையிலையும் குறிப்பிடலாம். இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, இணைப்பாட விதான செயற்பாடுகளில் பங்களிப்பு அதிகரிக்கணும். மாணவர்கள் தனியாக கல்வியில் மட்டும் இருக்காமல் இணைப்பாட விதானங்களில் கலந்து கொள்வதற்காக பாடசாலைகளில் என்னென்ன திட்டங்கள் காணப்படுகின்றன. சில வேளைகளில் ஏற்கனவே இந்த திட்டங்கள் மெருகூற்றப்பட்டிருக்கலாம், சில வேளைகளில் புதிய திட்டம் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தால் இப்போ வகுப்பு மட்டத்தில் பேச்சு போட்டி, ஆரம்பத்திலையும் பேச்சு போட்டி இருந்தது தான். இப்போ தேசிய மட்டம் வலய மட்டத்துக்கு மட்டும்தான் போகிறவர்கள் இருந்தார்கள். அதனால் பேச்சு போட்டியில் கலந்து கொள்கிற மாணவர்கள் 15 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். இப்பொழுது வகுப்புக்கு வகுப்பு பேச்சு போட்டி வைக்கிறபடியினால் 54 பேர் கலந்து கொள்கிறார்கள். இப்போ இன்னொரு விடயம், இப்போ சாரணர் கழகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கு முதல் சாரணர் கழகம் இல்லை. இப்போ சாரணர் உறுப்பினராக காணப்பட்ட அங்கத்தவர்கள் ஆரம்பத்திலே 0 என்றிருந்தார்கள். இப்பொழுது 46. பாடசாலையில் மீன் வளர்ப்பு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இதுக்கு மேல் இல்லை. அதனால் ஏற்கனவே இல்லாதபடியினால் ஆரம்பத்தில் இந்த பங்கெடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை 0. இப்பொழுது 37 மாணவர்கள் பாருங்கோ. சில வேளைகளில் முதல் இருந்ததை அதிகரித்திருக்கும், சில வேளையில் 0 உருவாகி இருக்கும். அதாவது இப்பொழுது பிந்திய நிலைமை என்ன என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது. 6வது வினாவாக சுற்றாடல் பாதுகாப்புக்காக, பாடசாலை சூழலை பாதுகாக்கிறது, அதை மேம்படுத்துறதுக்காக பாடசாலையால் என்னென்ன திட்டம் மேற்கொள்ளப்பட்டது, அது மட்டுமல்ல திட்டத்தால் என்ன பெறுபேறு கிடைத்தது என்றும் குறிப்பிடணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ பாடசாலைகளில் லஞ்சீட் பிரச்சனை இருக்கும். எல்லோரும் சாப்பிட்ட அப்புறம் லஞ்சீட்டுகளில் குப்பையில் கொண்டு போடுவார்கள். சில வேளையில் அது காற்றுல பறக்கும்.
இதற்காக பாடசாலை நிர்வாகம் என்ன செய்கின்றன்னு சொன்னால் ஒரு நடைமுறையை கொண்டு வரார்கள். சாப்பாடில் லஞ்சு கொண்டு வரக்கூடாது. சாப்பாடு கோப்பையில் கொண்டு வரணும், இல்லைன்னா பேப்பர் வாழை இலையைத்தான் பயன்படுத்த வேணும் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தால் பாடசாலையில் இந்த லஞ்சீட்டினுடைய எண்ணிக்கை குறையும். இப்போ சுட்டி என்ன நாளாந்தம் சேகரிக்கும் லஞ்சீட்களின் எண்ணிக்கை முதல் 450 பொறுக்கினது இப்போ 50 தான் பொறுக்கிறோம். கிட்டத்தட்ட 90% அளவு குறைஞ்சிட்டு. நம்ம இன்னொரு முறையை கொண்டு வந்துக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், அப்போ சிற்றுண்டி சாலையில் உணவுப் பொருட்கள் விற்கும் பொழுது இந்த பொழுத்தினால் சுட்டப்பட்ட இனிப்பு வகைகள், இப்போ சிச்சட்டாக இருக்கலாம், டொஃபியாக இருக்கலாம், வேறு விடயங்களாக இருக்கலாம், அதை அந்த பேப்பரோடு விற்கக்கூடாது. இப்போ வேறு பொருட்கள்லாம் விற்கணும். பிஸ்கெட் வேறு வேறு விடயங்கள்லாம் பேப்பரில் கடதாசி சுற்றி கொடுக்குற மாதிரி வெளிநடக்கும். ஆரம்பத்தில் சுற்றாடலில் 200 டொஃபி பேப்பர் இருந்தது, இப்பொழுது 15. அதெல்லாம் இப்போ பூச்சியமாகவும் காணப்படலாம். இதுதான் இப்போதைய முன்னேற்றம். இவ்வாறாக நீங்கள் செய்த 5 விடயங்களை குறிப்பிடலாம். அது சுற்றாடல் கழகம் ஆரம்பித்திருக்கலாம், மரம் நடுக திட்டம் மேற்கொண்டிருக்கலாம், இன்னும் இவ்வாறு கிடுகள் இயற்கை பொருட்களால் இந்த வகுப்பறைகளை கொட்டகைகளை அமைக்கிற முறைகளை உருவாக்கி இருக்கலாம், கழிவு நீர்களை ஏனைய பகுதிகளுக்கு விட்டு அதன் மூலமாக பசுமை சூழல் உருவாக்கியிருக்கலாம். இதன் மூலமாக சுற்றாடல் எப்படி பாதுகாக்கின்றோம் என்ற 5 விடயங்களை நீங்கள் பெறுபவர்களோடு சேர்த்து குறிப்பிடலாம். அடுத்தது 7வது வினாவாக கேட்கப்பட்டுள்ளது வீண் விரயங்களை குறைத்தல். ஒரு பாடசாலையை பொறுத்தளவில் அவசியமான செலவுகளும் இருக்கும், வீண் செலவுகளும் இருக்கும். இப்போ அவசியமான செலவு கட்டாயம் காகிதாதிகள் வாங்கத்தான் வேணும், கட்டாயம் மின்சாரம் கட்டணம் செலுத்தத்தான் வேணும், கட்டாயம் வேறு வேறு பராமரிப்பு செலவு கொடுக்கத்தான் வேணும். என்றாலும் எங்களுடைய கவலையினம் சரியான பொருத்தமான மேற்பார்வை இல்லாத காரணம் இல்லை இவ்வாறான விடயங்களினால் தேவையற்ற செலவுகள் களவு போய் உடைஞ்சு இன்னும் விரைவாக பழுதாகி மீண்டும் மீண்டும் வேலை செய்கிறபடியினால் அதுக்கு ஒரு மீள அதிக பணம் செலுத்தப்படுதல், தேவையற்ற போக்குவரத்து, ஒருக்கா போக வேண்டிய இடத்துல 2-3 தரம் தேவையில்லாமல் போவார்கள். இவ்வாறான விடயங்களால் ஏற்படுவதுதான் வீண் விரயம். இப்போ இந்த வீண் விரயத்தை குறைப்பதற்காக என்ன செய்கிறோம்? இப்போ ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இப்போ பழுதடைகிற இல்லை உடையும் தளபாடங்களை திருத்துவதற்கான விசேட திட்டம். அதுதான் பழைய தளபாடங்களை எறியாமல் அதை ரிப்பேர் பண்ணுறது, 2 தளபாடங்களை ஒன்றாக மாற்றுறது. இதால் என்ன தவணை ஒன்று. இப்போ எப்படி கணிப்பிடுறோம்னு கேட்டால், முதல்வர் தவணையில் எத்தனை தளபாடம் ஒதுக்கினாங்கள், இப்பொழுது எத்தனை தளபாடங்களை வேண்டாமென்று ஒதுக்குறோம். முதல் 78 ஒதுக்கினாங்க, இப்போ 20 தான் ஒதுக்குறோம். ஏன் பராமரிப்பு சிறப்பாக இருக்கின்றது. அது இன்னொரு விடயம் சொல்லப்பட்டுள்ளது, பாடசாலை வளாகங்களில் உள்ள மின்குமிழ்களுக்கு சுற்றிலும் பாதுகாப்பு கம்பிப்பாங்க. ஒரு பாடசாலைகளில் அந்த முத்தத்தில் இல்லை வெளி மைதானங்களில் பார்த்தால் அந்த மின்குமிழ்களை யாராவது எரிஞ்சு உடைச்சி பழுதாக்கி போட்டு போடுவார்கள். இதால் என்ன நடக்கும்னு கேட்டால், மின்குமிழ்களை அடிக்கடி திருத்த வேண்டிய கட்டம் பெறும் பொழுது அங்கே அதிகளவான செலவுகள் பாடசாலைக்கு ஏற்படும். இதனால் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அந்த பாடசாலை சுற்றியும் கம்பி அடிக்கிறார்கள். இதால் என்ன நடக்குதுன்றனால் அந்த மின்குமிழ்கள் அடிக்கடி பழுதாகி இல்லை உடைகிறதான செலவுகள் இல்லாமல் போகின்றது. இது நிறுவனத்துக்கு ஏற்பட்டதான ஒரு சிறப்பான முறை. அது மாதிரி இப்போ தேவையற்ற மின்குமிழ் வளவுகளில் யாருமோ பண்ண மாட்டாங்க. அது தடுக்கிறதுக்காக சோலார் லைட், அது மாதிரி பேண்ட் வாத்திய பொருட்களுக்கான பராமரிப்பு முறைகள், அலுமாரி அடித்து வைக்கிறது. இதனால் அந்த பொருட்கள் பழுதாக போகாது. முதல் 7500 ரூபா ரிப்பேரிங் கோஸ்ட் இப்போ 500 ரூபா தான் பெறுது. அடிக்கடி பழுதாக போவது இல்லை. இவ்வாறான முறைமைகள் மூலமாக வீண் செலவை குறைக்கலாம். அது மாதிரி போக்குவரத்தை மையமாக வச்சு நான் வீண் செலவு, கடதாசியலுக்கு பதிலாக இலத்திரன் முறைகளை பயன்படுத்துறதுனால கடதாசியலுக்கு ஏற்படுறான செலவுகள், அது மாதிரி கணனிகளை சரியாக பராமரிக்கிறபடினால இந்த கணனிகளுக்கான திருத்த செலவுகளை குறைத்தல், இவ்வாறாக அந்த விடயங்கள் நீங்கள் வழங்கலாம். அதே மாதிரி 8வது வினா கேட்கப்பட்டது ஒழுக்கத்தை பேணுதல் மற்றும் நட்பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துதல். இதுக்காக என்ன செய்கிறீர்கள்? இப்போ நீங்கள் செய்த திட்டத்தினூடாக ஒழுக்கம் அதிகரித்துள்ளதா, அல்லது போனால் இந்த நட்பழக்கங்கள் அதிகரித்துள்ளதா, டிசிப்ளின் சிஸ்டம், அதாவது குட் ஹேபிட் இது அதிகரிக்கிறதாக தெரியும். பாடசாலைகளில் அந்த டிசிப்ளின் சிஸ்டம் அதிகமாக காணப்படும். இந்த டிசிப்ளின் சம்பந்தமான விடயங்களை முன்னேற்றுறதுக்கு என்னென்ன திட்டம் செய்கிறீர்கள்? இப்போ பாருங்கள், இப்போ உதாரணமாக விட சொல்லுப்போ மாணவர் மிகவும் ஒழுக்கமான முறையில் தலைமுடி வெட்ட மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறோம், இல்லை அவர்களுக்கு கதைக்கிறோம், ஆலோசனை வழங்குகிறோம். இதனால் என்ன நடக்குது? முதல் ஒழுங்கில்லாத முடிவெட்டின ஆட்கள் 25 பேர், இப்போ 2 பேர் தான்.
அதுமாதிரி பிந்தி வாராக்களுக்கு டேட்டா வந்தால் ஒரு 50 சொல் பாடமாக்கணும், ஆங்கில சொல் முன்னுக்கு பாடமாக்கி சொல்லிவிட வகுப்பறைக்குள்ளே போகணும்னு சொன்னால் இப்போ இந்த பாடமாக்கி சொல்ல வேணுமென்ற பயத்திலேயே நேரத்துக்கு வராங்க. அப்போ அந்த ஒழுக்கம் நேரத்துக்கு பாடசாலைக்கு வருதல் என்ற விடயம் உருவாக்கும். சரி, பிந்தி வந்தால் ஆனால் இங்கிலீஷ் சொல் பாடமாக்குவான். இப்போ இது ஒரு நன்மை நடக்கும். அப்போ ஒன்று ஏழியாக வரணும், பிந்தி வந்தால் இப்போ இதுதான் தான் நெல் வழக்கங்களை உருவாக்குறதுக்காக செயற்பாடு. இதான் நடக்கும். பாடமாக்குறது பயத்திலேயே ஏழியாக வந்துடுவான். அப்போ என்ன, பிந்தி வாராக்கண்டு எண்ணிக்கை குறையும். அதில் வேணால் வகுப்பறைகளில் முரண்பாடுகள் இருக்கும், சண்டை பிடிப்பாங்க பிடிக்காது. இந்த இதனால் நல் பழக்க வழக்கங்கள் குறையும். அப்போ இந்த ஒழுக்கத்தை பேணவனமாக இருந்தால் அந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அல்ல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு குழு உருவாக்கினோம். இந்த குழு உருவாக்கினால் என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த குழு வந்து அந்த குறித்த மாணவர்களை கலந்துரையாடி அந்த பிரச்சனைகளை செய்யும்போது என்ன நடக்க போகுது என்று கேட்டால் முரண்பாடுகள் எண்ணிக்கை வந்து குறைவடையும். அதுதான் இந்த பெறுபேறுகள். அது மாதிரி ஆக்கத்திறன், இனோவேஷன் ஐடியா, க்ரியேட்டிவிட்டி ஐடியாவை மாணவர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்தீர்கள்? நீங்கள் செய்த விடயம் இனோவேஷனை அதிகரிச்சுதா, நீங்கள் செய்த விடயம் க்ரியேட்டிவிட்டி ஆக்கத்திறனை அதிகரிச்சுதா என்று கேட்கப்படலாம். அதுக்கு என்ன செய்த நாங்கள் தானே 5 விடயம் குறிப்பிட வேணும். ஒன்று சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். கழிவுப் பொருட்களை பயன்படுத்தும் புத்தாக்க போட்டி நடத்தப்பட்டது பாடசாலைகளில். வீட்டை இருந்தால் இருக்கலாம், பாடசாலைக்கு வந்தால் இருக்கலாம், உங்களோட வீட்டில் இருக்கிற கழிவுப் பொருளை தான் பயன்படுத்தி செய்ய வேணும். இப்படி ஒரு போட்டி வச்சு இருக்க போது புதுசாக யோசிப்பாங்க. அப்போ பங்கு பெற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை முதல் அப்படி ஒன்று நடக்காது அப்படின்னா யாருமே பங்கு பெற்றியில் இப்பொழுது 26 பேர். அது இன்னொன்று புத்தாக்க கழகம் உருவாக்கப்பட்டு புத்தாக்க சிந்தனை வழங்குறது, ஐடியாஸ். அதுக்கு ஒரு கழகம் உருவாக்கி அவங்கள மாணவர்களை தூண்டலாம். புத்தாக்கம் ஐடியா உருவாக்கணும், நீங்கள்லாம் வழங்கணும் என்று. இதுக்கு முதல் 20 பேர் வழங்கினவங்க இப்பொழுது 40 பேர் வழங்குகிறார்கள். இவ்வாறான விடயங்களை நீங்கள் குறிப்பிடலாம். அதே மாதிரி 10வது விடயம் என்னென்றால் பாடசாலை மற்றும் வகுப்பறை முகாமைத்துவம் சார்ந்த செயற்பாடு. இப்போ வகுப்பறை முகாமைத்துவம் என்று கேட்டால் ஒட்டுமொத்தமாக அந்த பாடசாலை ஒட்டுமொத்த செயற்பாடுகளில் முகாமைத்துவம், மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். பாருங்கள், உதாரணம் கற்பித்தல் உபகரணங்களை பயன்படுத்தி கற்பித்தல் செயற்பாடு. இதில் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் எத்தனை உபகரணங்களை பயன்படுத்துகிறோம்? உங்கள் 20 உபகரணங்களை பயன்படுத்தினாங்க, இப்போ 80 உபகரணங்களை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி கற்பித்தல் செயற்பாடு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. அது மாதிரி மாணவர் சார்ந்த நலத்திட்டங்கள், ஆசிரியர் நலன் சார்ந்த திட்டங்கள், இதுகளெல்லாம் வந்து பார்த்தா எத்தனை உருவாக்குறோம், எவ்வளோ நடைமுறைப்படுத்துகிறோம், இல்லை அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு ஏற்பவாறு புதிய திட்டங்களை உருவாக்குறோம். அதாவது அதெல்லாம் வகுப்பறை முகாமைத்துவ செயற்பாடுகளில் எவ்வாறு நான் இம்ப்ரூவ் அடைஞ்சிருக்கிறோம் என்ற விடயத்தை சொன்னால் போதுமானது. இங்கே வழங்கப்படுற விடயங்களுக்கு சுட்டி கட்டாயம் உருவாக்கப்பட வேணும். 11வது கேள்வி என்ன, சமூகத்துக்காக அல்ல சமூகத்தின் நலனுக்காக என்ன, அதாவது கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி அவர்களுக்காக பாடசாலைகளால் ஏதாவது திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதா, ஏதாவது செயற்பாடு நடைபெற்றதா என்று கேட்கப்படும். அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுபடியினால் சமூகம் சார்ந்த விடயங்கள் எவ்வகையான நல்ல விளைவுகள் ஏற்பட்டது என்று கேட்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு இப்போ பாடசாலையில் வசதி குறைந்த மாணவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கான தர வலயம் உருவாக்கப்பட்டது. இதனால் பயன்பெற்ற மாணவர்களான சுட்டி முதல் 10 பேரான் ஆங்காங்கே யாராவது உதவி செய்து வழங்கினார்கள். இப்பொழுது தர வலயத்தின் ஊடாக 60 பேர் பயன்பெறார்கள். இன்னொன்று இப்போ பீச் கிளப் உருவாக்கப்பட்டு கடற்கரை துப்புரவு செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்படல. இப்போ பாடசாலையில் பீச் கிளப் உருவாக்கியிருக்கிறோம். அதாவது அடிக்கடி பீச்சுக்கு போய் க்ளீன் பண்ணுவார்கள். இப்போ என்ன நடக்கணும்னா, இப்போ முதல் எவ்வளவு வேலை நடந்ததுன்னா முதல் 30 மனித மணித்தியாலம் தெரியும். ஒரு நபர் ஒரு மாணவன் தர மணித்தியாலத்தின் அளவு இப்பொழுது அது 80 அளவாக 30லேருந்து இப்போ 80ஆக அதிகரித்துள்ளது என்று கேட்டால், இப்பொழுது அந்த பீச் கிளப்பாக உருவாக்கினபடியினால் அதிக அளவு பேர் இப்பொழுது பாடசாலை அந்த கடற்கரைக்கு சென்று கிளீனிங் ப்ராஜெக்ட் செய்கிறார்கள். இது சமூகத்துக்கான திட்டமாக சொல்லலாம். இதே மாதிரி வேறு பல திட்டங்கள், துப்புரவு பணிகள், வீதி நாடகங்கள் உருவாக்குதல், இவ்வாறான விடயங்களை நீங்கள் குறிப்பிடலாம். அதே போல் இன்னொரு கேள்வி கேட்கப்படும் என்று கேட்டால், நிச்சயிக்கப்பட்ட ஒரு விளையாட்டில் மாணவர்களின் பங்கேற்பு. பொதுவாக சில பாடசாலைகளை பார்த்தமாக இருந்தால் குறிப்பிட்ட சில விளையாட்டுகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். சில பாடசாலைகள் துடுப்பாட்டத்துக்கு மட்டும், சில பாடசாலைகள்
உதைபந்தாட்டத்துக்கு மட்டும். சில பாடசாலைகள் வெள்ளப்பந்தாட்டத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். ஏனைய விளையாட்டுகளில் அவ்வாறாக அக்கறை கொடுப்பதில்லை, மாணவர்களும் அக்கறை எடுப்பதில்லை. இப்போ அவ்வாறான நிச்சயிக்கப்பட்ட ஒரு விளையாட்டில் மாணவ பங்கேற்பை எவ்வாறு அதிகரிக்கிறோம்? உதாரணம் தரம் 10 எடுத்துக்கிட்டா துடுப்பாட்டம். ஏற்கனவே அந்த பாடசாலையில் உதயபந்தாட்டம் பிரபலமாக இருந்தால் இப்போ துடுப்பாட்டத்தை அறிமுகம் செய்கிறோம். முதல் ஆரம்பத்தில் ஒரு 5 மாணவர்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தார்கள். இப்பொழுது 40 மாணவர்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார்கள். அது மாதிரி நீச்சல், ஸ்விம்மிங் கேம், தரம் 7 மாணவர்கள் ஸ்விம்மிங் சம்பந்தமான ஒரு கேமை உருவாக்குறோம். நிகழ்ச்சிகள் ஆரம்பத்தில் அதில் பொதுவாக வழியில் ஒரு 10 பேர் ஆர்வம் எடுத்தவர்கள், இல்லை 20 பேர் ஆர்வம் எடுத்தவர்கள். இப்பொழுது 50% அதிகரித்துள்ளது அப்படியும் படலாம். அது மாதிரி கபடி போட்டி, வெள்ளைப்பந்தாட்டம், முதலெடுத்த மாணவர்கள் 20 பேர், இப்பொழுது 42 பேர். அதாவது சில திட்டங்களை முன்னெடுத்து ஒஃபிஷியலாக அறிவித்து அவங்களுக்கு சில உதவிகளை மேற்கொண்டு அதன் மூலமாக அங்கே பங்கெடுத்த மாணவர்களுக்கு நாங்கள் சில திட்டங்களை மேற்கொள்ளலாம். அது மாதிரி 13வது விடயம் மாணவர்களுடைய இருமொழி அறிவு, பை லாங்குவேஜ், பைலிங்குவல் எப்படி நாலேஜ். அப்போ ஒரு மொழியோட மட்டும் இல்லாமல் பொதுவாக ஆங்கில மொழியும் சேர்த்து நாங்கள் சொல்லலாம். அதனால் அதுக்கு என்ன செய்த நாங்கள் ஆங்கில மொழி கழகம், இங்கிலீஷ் கிளப், இங்கிலீஷ் யூனியன் உருவாக்கப்பட்டது. இதில் இணைந்து கொண்ட மாணவர்கள் ஆரம்பத்தில் 20 இருந்தார்கள், இப்போ 120 பேர் இருக்கலாம் இங்கிலீஷ் யூனியனில். அதுமாதிரி வாரத்தில் ஒரு நாள் காலை பிரார்த்தனை ஆங்கில மொழியில் நடத்தப்பட்டது. பங்கெடுத்த மாணவர்கள் ஆரம்பத்தில் 5 பேராக அதுக்கண்டு இருந்தார்கள். இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ நான் இங்கிலீஷ் யூனியன் உருவாக்கினா அப்போ என்ன நடந்திருக்குமென்னு சொன்னால் இப்பொழுது 17 பேர் என்ன செய்கிறார்கள்? இப்போ அந்த காலை பிரார்த்தனையில் ஆங்கில மொழி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதான் முன்னேற்றம். அதாவது என்னென்னு கேட்டால் அந்த ஒரு விடயம் உருவாக்கினதன் பின்னர் என்ன பெறு எங்களுக்கு கிடைச்சது. ரைட். அதுமாதிரி பார்த்தா ஆங்கில மொழியினான கற்றல் சார்ந்த வீடியோக்கள், ஒரு பாடசாலை ஒரு கிளாஸ் ரூமில் இங்கிலீஷ் எஜுகேஷன் வீடியோ போடுறது. முதல் 10 பேர் தான் பார்த்தவங்க. காலப்போக்கு என்ன செய்கிறாங்க? அந்த அறிவை பெற்று இப்போ 35 பேர் பார்க்க வராங்க. அது மாதிரி இங்கிலீஷ் லைப்ரரி உருவாக்கலாம். முதல் ஆரம்பத்தில் நிறைய மாணவர்கள் ஆங்கில நாவல்கள், எஜுகேஷன் புக்ஸுகள் வாசிக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் போயிருக்கு, இல்லை புத்தகங்கள் கிடைக்காமல் போயிருக்கு. இப்போ என்ன செய்தார்கள்? நீங்கள் ஒரு ஆங்கில நூலகம், ஆங்கில மொழிக்கான நூலகம் ஒன்று ஆரம்பித்தால் அதில் ஒரு 60 பேர் இப்பொழுது பயன்பெறுவார்கள். அதான் என்ன, அந்த இருமொழி விடயங்களை மாணவர்களை எவ்வாறு நாங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி 14 மாணவர் வருகையை உறுதிப்படுத்துவதற்கு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்படுற இன்க்ரீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் அதிகரிப்பதற்காக, வருகை உறுதிப்படுத்துகிறதா அதிகரிக்கிறது, தொடர்ச்சியாக வர வைக்கிறது, என்ன லீவ் எடுக்கிறத குறைக்கிறது. இதற்காக என்ன திட்டம் செய்தீர்கள்? முதலாவது பெற்றோருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அனுப்புவோம். 2 மாணவர்கள் வந்தார்களா இல்லையா? அப்போ அம்மாவுக்கு தகவல் வந்துடும்ன்றதுக்காகவே வேறு இடங்களுக்கு போகாமல் மாணவர்கள் நேர காலத்துக்கு பாடசாலைக்கு போவார்கள். அதனால் பிந்திய நிலைமையில் என்ன, இப்போ பெற்றோர்களுக்கு கிடைக்கிற பிந்தி வாரதான அளவு நன்மை அடையும் பெற்றோர். இப்போ அதிக அளவு பெற்றோர் நன்மை அடைகிறார். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் சேர்ந்தால் நிறைய பேர் நன்மை அடைகிறார்கள். அதே மாதிரி பார்த்தால் இதுவரை பேருந்து இல்லாத வீதிக்கு முதல் பேருந்து சேவை நடத்தப்பட்டது. இப்போ பாடசாலை நிர்வாகத்தால் கதைச்சு இன்னொரு 30 மாணவர்கள் வர ரூட்டில் பஸ் இல்லை, பஸ்ஸை போட்டு தாங்கன்னு கதைக்கும் போது நடக்க வேண்டாம். முதல் 2 பேரான அந்த ஏரியாவில் இருந்து டைமுக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட மோட்டர் சைக்கிள் இருந்திருக்கும், மிச்சாக பிந்தி வந்திருப்பாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு? பஸ் டைமுக்கு வரபடினால 14 பேர் வராங்க. சில வேளை மாணவர் தூரத்திலிருந்து வர மாணவர்களுக்கான ஒரு தங்குமிட வசதி என்ன ஒன்று உருவாக்கி லாயல் வீடுகளில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில பாடசாலை செய்கிறார்கள். பக்கத்து வீடுகள், தெரிஞ்ச பாடசாலைகளில் மாணவர்கள் குழுவாக இருந்து கற்பதற்கு வசதி ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் நேரத்துக்கு பாடசாலைக்கு வருவார்கள். லீவ் எடுக்கிற தன்மை குறைவாக இருக்கும், போக்குவரத்து செலவு குறைவாக இருக்கும். இவ்வாறான விடயங்களை நீங்கள் குறிப்பிடலாம். அதாவது மாணவர்களோட வருகையை உறுதிப்படுத்துவதற்காக. அது மாதிரி 15வது விடயம் மாணவர்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு, அதை குறைக்கிறதுக்காக. அவங்களுடைய மல் நியூட்ரிஷியன் ப்ராப்ளம் இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? இதால் குறைஞ்சிருக்குதா? ஆம், அதை நான் சொல்லப்போம். அப்படின்ற உதாரணம் சத்துணவு வழங்கும் ஒரு முறை. இந்த மாணவர்களுக்கு இந்த இவர்களுக்கு மட்டும் அடையாளம் கண்ட மாணவர்களுக்கு மட்டும் இலக்கஞ்சியோ சத்தான உணவோ வழங்குகிறோம். வெளியில் முதல் 55 பேர் கொடுத்த நாங்கள் இப்போ 10 பேருக்கு இது குறையும். நான் சத்துணவு கொடுக்க அந்த குறைபாடு உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை குறையும்.
அது மாதிரி இப்போ எம்ஓஹெச்சோட சேர்ந்து பிராந்திய மருத்துவ சேவை பிரிவு இணைந்து சத்துணவு பராமரிப்பு திட்டம் திரிபோசா கொடுக்குறது வேறு ஏதாவது கொடுக்குற முறை உருவாக்கப்பட்டது. என்ன இப்போ சத்துமா வழங்கப்பட்ட முதல் 20 பேருக்கு கொடுத்த நாங்கள் நிறைய பேருக்கு கொடுக்க சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்பொழுது அவர்களோட இணைந்து செய்கிறபடியினால் 45 பேருக்கு நான் கொடுக்குறோம். சிற்றுண்டி சாலையில் சத்துணவு மட்டுமே விற்பனை செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இப்போ ரோல்ஸ் பட்டிஸ் பாரான எண்ணெய் உணவுகள் விற்காமல் கடலை கவுப்பி தோசை என்ன இவ்வாறான உணவுகளை நாங்கள் அறிமுகம் செய்தபடினால மாணவர்கள் அதை வாங்க ஆரம்பித்தார்கள். இப்போ முதல் ஆரம்பத்தில் வாங்கியிருக்க மாட்டார்கள், 20 பேர் தான் வாங்கியிருப்பார்கள். காலப்போக்கில் வேறு வழி இல்லை, இப்போ 70 பேர் வாங்குகிறார்கள். இதன் மூலமாக மாணவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கி இருக்கும். இவ்வாறு நீங்கள் இன்னும் ஒரு ஒட்டுமொத்த 5 விடயங்கள் நீங்கள் குறிப்பிட வேண்டி வரும். அடுத்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது இயற்கை. இப்போ தெரியும் உங்களுக்கு, இப்போ செயற்கை நுண்ணறிவு என்ற விடயத்தில் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது கற்றல் செயற்பாடுகளில் அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக. அதுக்கு இதுக்கு வந்து தரம் ஒவ்வொரு வகுப்புகளிலும் ஒவ்வாறு செய்தீங்கள் பாருங்கள். உதாரணம் வழங்கி இருக்கிறோம். தரம் மட்டிலே 50 மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செயற்பாடு நான் படிப்பிச்சுனாங்கன்னு கேட்டால், ஒரு கால்குலேட்டர் சாஃப்ட்வேர் எழுதுகிற முறை, அதாவது கணிக்கும் பொருள் தயாரித்தல், ஒரு எவ்வாறு மென்பொருள் தயாரிக்கிறது. சுயமாக தயாரிக்க பெற்ற திறன் கொண்ட மாணவர்கள் ஆரம்பத்தில் 3 பேராக இருந்தவங்க. இப்போ இந்த பயிற்சி வழங்கின பிறகு 12 பேர் தயாரிக்கிறார்கள். தரம் 9 மாணவர்களுக்கு என்ன செயற்பாடு செய்து நாங்கள் சொற்களை வாசிக்கும் முறை கொண்டுதான ஒரு பயிற்சி வழங்கினோம். அதாவது ஒரு ஆங்கில சொல்லு ஒன்று நான் டைப் பண்ணி கொடுத்தால் அதை வாசித்து சொல்கிற மாதிரியான ஒரு மென்பொருள் உருவாக்கம். இது ஏற்கனவே 2 பேர் தான் தயாரிக்கக்கூடிய மாதிரி இருந்தவங்க இப்பொழுது 15 பேர் செய்கிறார்கள். இப்போ தரம் 3 மாணவர்கள் 60 பேர் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பயிற்சி வழங்கினார். அப்படின்னா பாடப்பரப்பிக்கேற்ப வீடியோக்கள் தயாரித்தல். இப்போ 2 மிருகங்கள் கதைக்கிற மாதிரி, 2 இந்த பழங்கள் உரையாடுகின்ற மாதிரி, விலங்குகள் தோட்டம் செய்கிற மாதிரி, பாடப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி வீடியோக்கள் தயாரிக்கிறது. ஆரம்பத்தில் இதுக்குரிய அறிவு யாருக்கும் இருக்கல. இப்பொழுது 14 பேர் அவ்வாறு ஒரு அறிவை பெற்றுக்கிறார்கள். இதான என்ன செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன ஒரு இந்த விடய முக்கிய கற்றலுக்கு ஏற்ற விடயதானங்களை தயாரிக்கின்ற மாணவர்கள். அது மாதிரி 17வது விடயம் தொழில் முயற்சி அறிவு. அதாவது ஒரு பாடசாலை கல்வியின் பின்னர் அவங்க தொழில் முயற்சி ஒன்றை ஆரம்பிப்பதற்காக மாணவர்கள் அந்த அறிவை எவ்வாறு பெற்றுக் கொடுக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இங்கே என்னுடைய அனுபவத்தை நான் சொல்வேன். எப்படின்னு சொன்னால், நான் இங்கே இந்த உற்பத்தித்திறன் உத்தியத்தராக வருவதற்கு முதல் பாடசாலை ஒன்றிலே மன்னாரில் ஒரு ஆசிரியராக கடமையாற்றியிருந்தேன். உயர்தர வகுப்பு வணிக கல்விக்காக. அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றான சர்வதேச வர்த்தக கண்காட்சிக்கு அந்த மாணவர்கள் 30 பேர் அழைத்து சென்றிருந்தேன். அங்கே போனதன் பின்னர் மாணவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், முதல் தடவையாக அவர்கள் அந்த கண்காட்சியில் அப்பொழுதுதான் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வணிக முயற்சிகள், உற்பத்தியாளர்கள், உள்ளூர் உற்பத்திகளை பார்க்கும் பொழுது அவர்கள் அதிகம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சார் இப்படியெல்லாம் இருக்குதா, இப்படி கம்பெனி இருக்குதா சார், இப்படி நாங்கள் இந்த கம்பெனிக்கு இப்படி வேலைக்கு போகலாம், நான் என்ன படிக்கணும்னு ஒரு புதிய ஒரு அறிவை பெற்றுக்கொண்டார்கள். ரொம்ப ஆர்வமாக ஓடி எல்லா நிறுவனங்களிலும் அவங்க கொடுத்தான அந்த ஹேண்ட் அவுட்ஸை சேர்த்து கொண்டு வந்தாங்க. எல்லோரும் கட்டுக்கட்டை கொண்டு வச்சு வாட்சி இருந்தாங்க வகுப்பில் வச்சு. அந்த அறிவு, அந்த ஆர்வத்தை உருவாக்கப்பட்டது. இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். இப்போ சர்வதேச வர்த்தக கண்காட்சிக்கு போகும் பொழுது பல உள்ளூர் உற்பத்தியாளர்கள் அதோட கதைக்கும் பொழுது தாங்களும் இப்போ தொழில் முயற்சியில் ஈடுபடலாம், எண்ணெய் ஆலை உற்பத்தியில் ஈடுபடலாம். இப்படி செய்யும் பொழுது மாணவர்கள் இந்த சுய தொழில் முயற்சிக்கான அந்த ஆர்வம் தூண்டலாம். அதேமாதிரி தொழில் வழிகாட்டல் குழு, கரியர் கைடன்ஸ் ஒரு டீம் உருவாக்கி அவர்கள் மூலமாக தொழில் முயற்சி விடயங்களை வழங்கலாம். அதே மாதிரி இப்போ தொழில் முயற்சி நிறுவனங்களுக்கு மாணவர்கள் அழைத்து செல்லலாம். இப்போ மிக்சர் உற்பத்தி, டயர் உற்பத்தி, உள்ளூர்களில் பார்த்தா தெரியும், ஜூஸ் உற்பத்தி செய்கிறது, பழங்கள் உற்பத்தி செய்கிறது, தாடைகள் தைக்கிற இடங்கள், இந்த இடங்களுக்கு மாணவர்கள் அழைத்து செல்லும் பொழுது அந்த புதிய அறிவை பெற்றுக்கொள்வார்கள், தொழில் சம்பந்தமான அறிவை. இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக மாணவர்கள் அந்த அறிவு வழங்கப்பட்டுள்ளதா என்ற விடயங்கள் கேட்கப்பட்டுள்ளது. 18வது விடயம், பாடசாலையிலிருந்து மாணவர்கள் இடைவிலகலை குறைப்பதற்கு என்ன செய்கிறோம். இது 2023 குறிப்பிடலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ், கடந்த 3 ஆண்டுகளில். அப்போ பயப்பட தேவையில்லை. நீங்கள் 23ஆம் ஆண்டாக இருக்கலாம், 24ஆம் ஆண்டாக இருக்கலாம், 25ஆம் ஆண்டாக இருக்கலாம். 3 ஆண்டுகளில் நீங்கள்
ஒரு 5 விடயங்கள் என்ன செய்திருக்கிறோம். உதாரணமாக 24ஆம் ஆண்டு ஒரு விடயம் செய்திருக்கிறோம் என்று நான் ஒரு எழுதியிருக்கின்றேன். வசதி குறைந்த மாணவர்களை பராமரிக்க தரவழிய குழு உருவாக்கப்பட்டது. ஏனென்று கேட்டால் வசதி குறையும் பொழுது அதன் மூலமாகவும் மாணவர்கள் இடைவெளிகள் ஏற்படலாம். இப்போ முதல் 8 மாணவர்களுக்கு உதவிகள் கிடைத்தது. இப்பொழுது 16 பேருக்கு உதவி கொடுக்குறோம். நிறைய பேருக்கு உதவி செய்கிறபடினால அந்த இடைவெளிகள் குறைந்து விட்டது. அதே மாதிரி பெற்றோருக்கு கருத்தரங்கு வைக்கிறது. அதே மாதிரி கிராம சேவையால் உரிய உத்தியோகத்தார், இப்போ சிஆர்பிஓ, என்சிபிஏ, அதாவது கம்யூனிட்டி பேஸ் கரெக்ஷன் ஆஃபீஸர், இப்படியான ஆக்களை உருவாக்கி ஒரு குழு உருவாக்கி என்ன செய்கிறோம்னு கேட்டால் அதிக அளவு லீவை பெற்றுக்கொள்ளும் மாணவர்களை கண்காணிக்கிறது. வீடுகளுக்கு சென்று கதைக்கிறது. என்னக்க போது இப்பொழுது கதைக்கும் பொழுது லீவ் எடுக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிடும். வீட்டை சேர் வந்துடுவார், வீட்டை ஜிஎஸ் வந்துடுவார்ன்ற பயத்தில் லீவ் எடுக்காமல் வருவாங்க. இப்போ லீவ் எடுக்கிற எண்ணிக்கை குறையும் போது என்னக்க போனால் அந்த இடைவெளிகள் குறையும். இதில் இறுதி கேள்வி ஒழுக்க நெறி. இப்போ ஒழுக்க நெறி என்று கேட்டால் ஏற்கனவே 8வது கேள்வியிலையும் கேட்கப்பட்டது மாணவர் ஒழுக்க நெறி. இங்கேயும் ஒழுக்க நெறின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கிலத்தில் வேல்யூஸ், பாடசாலையுடைய பெறுமதிகள். இப்போ பெறுமதி என்ற என்ன? தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ளுதல், சமூகத்துக்கு நல்லொழுக்கமுள்ள பிரஜையாக மாறுதல், அல்லது போனால் ஆரோக்கியமான பிரஜைகளாக மாறுதல், புத்தாக்க சிந்தனையுடைய மாணவர்களாக மாறுதல். இதுதான் வேல்யூஸ், இதுதான் இந்த பெறுமதி சேர்த்தல். இப்போ இதுக்கு ஒழுக்க கோவை மூலமாக மாணவர்களுக்கு புள்ளி வழங்குறது. 75க்கு மேலே பெற்ற மாணவர்கள் முதல் 20% பெற்றவர்கள். இப்பொழுது ஒழுக்க நெறிக்குள்ள அந்த பெறுமதிக்குள்ள மாணவர்கள் வரும் பொழுது 75லும் அதிகமாக புள்ளிகளை பெறுற மாணவர்கள் அதிகரிச்சிருக்கிறார். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் உள்ள மாணவ சமுதாயம் என்ற கொள்கை, ஒரு வேல்யூஸ். இதுக்கு என்ன செய்கிறோம்? எல்லாரும் விளையாட்டில் ஈடுபடுத்த கட்டாயப்படுத்துகிறோம். இதால் ஆரோக்கியமான மாணவர்கள் முதல் 40 பேர் இருந்தவங்க இப்போ 145 பேர். புத்தாக்கமுடைய பெறுமதியான மாணவ சமுதாயம். இப்போ புத்தாக்கமுடைய இனோவேஷன் ஐடியா உள்ள ஆக்கள் அது கட்டாயம் தேவை. புத்தாக்கத்தில் ஈடுபடும் மாணவர்கள் முதல் 5 பேர் இப்போ 30 பேர். இதான இந்த இவ்வாறான விடயங்கள் மூலமாக அந்த ப்ரொமோட் வேல்யூ, பெறுமதிகளை அதிகரித்தல், என்ன ஒழுக்கங்களை மேம்படுத்துகின்ற விடயத்தில் என்ன செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன பெறுபேறு இது என்ன நீங்கள் ஆண்டு கேட்கும் பொழுது இங்கே 3 ஆண்டுகளில் குறிப்பிடலாம். 23, 24, 25ஆம் ஆண்டுகளை மையமாக வைத்து அதற்குரியதான புள்ளிகளை வழங்கலாம். இந்த சகல கேள்விகளுக்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் முதலாக சுட்டி சரியான முறையில் குறிப்பிடப்பட வேணும். சுட்டி குறிப்பிடப்படாவிட்டால் உங்களுக்கு உரிய சரியான பெறுபேறுகள் வழங்கப்பட மாட்டாது, இல்லை சரியான புள்ளிகள் கிடைக்காது. 2வது முந்திய நிலைமை பிந்திய நிலைமைன்னு குறிப்பிடும்பொழுது ஒன்று இப்போ எண்ணிக்கையில் குறிப்பிட வேணும், அதாவது சதவீதத்தில் இல்லைன்னா கணிப்பிடக்கூடிய பெறுமதின்னு சொல்லுவாங்க. இப்போ சிறப்பாக உள்ளது, நன்றாக உள்ளது, பிரச்சனை குறைந்துள்ளது, அவ்வாறு சொற்பதங்களை பாவிக்கும் பொழுது அதற்குரிய புள்ளிகள் கிடைக்காமல் போகலாம். அந்த 2 விடயங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த கவனித்துக்களான உங்களுக்கு இந்த 220 புள்ளிகளையும் இலகுவாக பாடசாலையினுடைய அந்த உற்பத்தி திறன் போட்டியில் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த விடயங்களை கவனம் எடுத்து நீங்கள் சிறப்பான முறையில் அந்த இறுதி கேள்விக்கு நீங்கள் பதில்களை தயாரித்து கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.